இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். நான் கிச்சனுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே கரண்ட்டு போயிடுச்சு. கரண்ட் இல்லைன்னா என்ன நம்ம வேலை ஆகணுமில்ல. ஒரு அடுப்பில் எனக்கும் அபிக்கும் டீயை போட்டுட்டு இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வடிச்சிட்டேன். பாஸ்மதி ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம், லேசியாக இருந்ததுனால ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் கடகடன்னு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக தாளிக்கும் போது கரண்ட்டும் வந்துருச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. லேசியாக இருக்க சில சமயங்களில் இது போல் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கும் வேலை ஈஸியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சொல்லப்போனால் என்னோடய ஹப்பிக்கே அன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் இதான் கொடுத்து விட்டேன். லஞ்ச் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதில் எக்கு போட்டால் இன்னுமே நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இருந்தாலும் நான் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு எப்போவுமே எக்கு கொடுத்து விட மாட்டேன். கொடுத்தும் விட்டதில்லை. எனக்கு அந்த எக்கோட பேட் ஸ்மெல்லு பர்சனலாகவே எனக்கு பிடிக்காது. எக்கெல்லாம் நான் அவங்கள வீட்லேயே சாப்பிட வச்சுக்குவேன். சைட் டிஷ் வந்து லேசியாக இருந்ததுனால பண்ணல. பிள்ளைங்களும் வேணாமா டொமேட்டோ சாஸ் போதும் அப்படின்ட்டாங்க. சரி கடகடன்னு ரெடி பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸில் போட்டுட்டு டொமேட்டோ சாஸும் வச்சுட்டு பார்த்தா ஆட்டோவும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். பாய்.